செகண்ட் அட்டாக். தேவாலயத்தில் உப்புரையிலே கொண்டு தேவனை நிறுத்தியிருக்கிறான். தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். நமக்குள்ள தேவன் ஜீவனை ஊதி ஜீவ ஆத்மாவாக நம்மளை மாற்றிருக்கிறார். ஆதாமுக்கு மண்ணினால உருவாக்கி அவனுக்கு நாசியிலே சுவாசத்தை ஊதி அவன் ஜீவாத்மா. சோ நமக்குள்ள இருக்கிறது யாரு? தேவனுடைய ஜீவன் இருக்கு. இங்க சோதனைக்காரன் என்ன பண்றான்? சூசைட் பண்ண வைக்கணும்னு பார்க்கறான். அதுவும் எப்படி செய்ய வைக்கிறான்னா, நமக்கு வசனம் தெரியுதோ இல்லையோ, வேத வசனம் அவனுக்கு ஃபுல்லா தெரியும். அவன் 97 உண்மையை பேசி 3 பொய்யான காரியத்தை நம்ம கிட்ட கொண்டு வந்து நம்மளை பாவம் செய்ய வச்சு நம்மளை அழிக்கணுன்றதான் அவனுடைய எண்ணம். ஏசப்பா கிட்டேயும் அதே தான் செஞ்சான். தேவாலயத்தின் உப்புரையில கொண்டு போய் நிறுத்தி மேலேருந்து கீழே விழுந்த, தட் இஸ் டூ அ சூசைட். அதுக்கு என்ன சொல்றாப்ல, நீங்க கீழே விழுந்தாலும் தேவ தூதர்கள் உங்களை கரங்களில் ஏந்தி கொள்வார்கள் என்று. ஸோ இதுக்கு ஒப்பான வசனம் என்ன சொல்லி டெம்ப்ட் பண்றாப்லன்னா, சங்கீதம் 91 அதிகாரம் 11, 12 எடுக்கலாம். பாருங்க எப்படி வசனத்தை வச்சு நம்மளை ஏமாத்துவான்றத நான் சொல்ல வரேன். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாப்ல, நீ போறியா போ, உன் வழியிலெல்லாம் ஆண்டவர் வந்து உனக்கு காப்பாரு, எழுதி இருக்கிறதே. ஓகே, அடுத்த வசனமா வாசிங்க. உன் பாதம் காலில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சரி, இப்போ இவர் என்ன சொல்றாப்ல, சோதனைக்காரர் கீழே விழுந்தாலும் தூதர்கள், உனக்குண்டான தூதர்கள் உன்னை தாங்கிடுவாங்க, உனக்கு கீழே விழாதபடி தாங்கிடுவாங்க. இப்போ ஒரு ஆர்டினரி பர்சன், வேத வசனத்தில் ஆழத்துக்குள்ளே போகாத மனுஷன் என்ன பண்ணுவார்? இந்த தாட் வந்தோடனே ஒய் நாட் ஐ ட்ரைன்னு வாங்க. இதே மாதிரி தான் கொரியாவில், சவுத் கொரியாவில் நடந்தது. பிரசங்கத்தை கேட்டாங்க, ஆறுகளுக்கு சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்த தேவன் இப்பொழுது இந்த ரிவரையும் 2ஆக பிளந்துரும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஜனங்க விசுவாசத்தில் போனாங்களா. அங்கே என்னாச்சு? பெருக்காற்று வந்து அந்த ஜனங்களை அப்படியே அழிச்சு போட்டுச்சு. அப்போ யாருக்கு கெட்ட பேர் கொண்டு வந்திருக்காங்க? கர்த்தருடைய நாமத்திற்கு. கர்த்தர் சொல்லி மோசே கிட்ட கட்டளையிட்டார், உன் கையில் இருக்கிற குச்சனை நீட்டு கட்டளை இடுனார். கர்த்தர் சொன்ன பிறகு மோசே குச்சை நீட்டினார், உன் கையில் இருந்த கோலை நீட்டினார். அவர் சொன்ன பிறகு மோசே கையை நீட்டினார். அந்த கோலை நீட்டின பிறகு சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளந்தது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இந்த ஜனங்க தங்க சொந்த இஷ்டத்தின்படி செஞ்சாங்க. ஸோ இதுதான் தேவையில்லாத காரியங்கள். வசனத்தை நம்ம படித்து தேவன் என்ன எனக்கு சொல்கிறார் அதன்படி நான் ஜீவிக்கும் போது தான் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வரணும். இப்போ இவர் எனக்கு என்ன பண்ணிச்சு? சோதனைக்காரன் சோதனை பண்ணுறாப்புல, வசனத்தை வச்சு சோதனை பண்ணுறாப்புல, பாவம் செய்யறதுக்கு தூண்டி விடுறாப்புல. அப்போ தேவன் வசனத்தை எவ்விதமாக அந்த சிச்சுவேஷனில் அறிக்கை பண்ணுறாருன்னு பாருங்க. இந்த நேரத்தில் அவர் யூஸ் பண்ண வார்த்தை உபாகமம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. ஸோ உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. டோன்ட் டெம்ப்ட் த லார்ட் காட். ஸோ நம்ம எந்த விதத்துலையும் கர்த்தருடைய வசனத்தை வைத்து நம்ம அவருடைய வார்த்தையை வந்து சோதனைக்குள்ளே போடக்கூடாது, தப்பு. தெய்வ வசனத்தின்படி நம்ம ஜீவிக்கணும், அதன்படி நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் தேவனுக்கு மகிமை. ஸோ கண்களின் இச்சை அது மாம்சத்தை தூண்டுற மாதிரி காரியம். இப்போ அடுத்தது பாருங்க, 3வது விதமான சோதனை. அடுத்த வசன வாசிமா. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார்.
எழுதியிருக்கிறது. இது எங்க எழுதியிருக்கிறது? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. இப்போ ஆணை பத்தி பேசல, அவருக்கே ஆராதனை செய்வாயாக. இப்ப பாருங்க, இதோடைய இல்லஸ்ட்ரேஷன் பாருங்க. வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவாதி தேவன், அவர்தான் கர்த்தாதி கர்த்தர், அவர்தான் ராஜாதி ராஜாதி ராஜா. கரெக்டுங்களா? அந்த தேவன் இந்த பூமியில மனுஷனாய் வந்தார். என்னுடைய பாவத்துக்காகவும் மனுக்குலத்தின் பாவத்திற்காகவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இறங்கி வந்து நம்மை மீட்டெடுக்க ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். இந்த தேவனன் அவரை கொண்டு போய் அவர் சிருஷ்டித்த அத்தனையும் காண்பித்து, இது எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன். யாரு? சோதனைக்காரன் சொல்றாப்புல, நான் உனக்கு தர, நீ என்ன பணிஞ்சுக்கோ. எப்படி ட்ரிக் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, தேவாதி தேவனை கூட உடலை, அப்போ மனுஷனை எவ்விதமாக சோதனை செய்வான்? 3 விதமான சோதனை. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இது 3வது ஜீவனத்தின் பெருமை. அத்தனையும் எனக்கு கொடுத்துட்டாக்க என்ன ஆகும்? ஹோல் வேர்ல்ட் வில் பி அண்டர் மை கண்ட்ரோல். ஹோல் வேர்ல்ட் வில் பி அண்டர் மை கண்ட்ரோல். அதுதான் அவனுடைய இதா இருந்தது. கர்த்தர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரையே நீ பணிந்து கொள்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. ஸோ அந்த நேரத்தில் தேவன் உபாகம புஸ்தகத்தின் வார்த்தைகள் வைத்து அவனை ஒண்ணுமில்லாமாக்கினார். அடுத்தது அவன் சும்மா விடல, அவன் இன்னும் டெம்ப்ட் பண்ணான். கூடவே அவர்களுடைய 12 சீஷர்களையும் வச்சான். அத்தனை பேரையும் டெம்ப்ட் பண்ணுன்ட்டு வகை தேடினான். ஒன் பர்சன் ஹேட் த வீக்னஸ் ஃபார் மணி. இன்னைக்கும் நம்ம அது கேர்ஃபுல்லாக இருக்கணும் மணி விஷயத்தில். யூதாஸுக்கு அந்த வீக்னஸை கண்டுபிடிச்சான். 2 பேர் பாருங்க, பேதுருவும் சரி யூதாஸும் சரி, 2 பேருமே தேவனை மறுதலித்தார்கள். பேதுரு மனம் கசந்தான். ஐயோ, அவர் சொன்னாரு, நான் மறுதலிப்பேன்னு சொன்னாரு, நான் இல்ல ஆண்டவரே நான் சொன்னேன். சொல்லி நான் என்னையே நான் தீர்மானிச்சுக்கிட்டேன், ஓகே நான் வின் பண்ணிட்டேன். ஆனா தேவனை நான் மறுதலிச்சிட்டேனே, இந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் மறுதலிச்சிட்டேனே. அந்த குற்றத்துக்குள்ள போனான், மனம் கசந்தான், தான் செய்த தப்பை உணர்ந்தான். தட் இஸ் த பாயிண்ட். தான் செய்த குற்றத்தை உணர்ந்தான். அந்த கெட்டகுமாரன் கூட தான் தவறுதலை உணர்ந்தாப்புல, உணர்ந்து திருப்பி எங்க அவன் தப்பு செய்தானோ அவர்கிட்ட திருப்பி வராப்புல. யாரு? கெட்டகுமார தன் தகப்பன்கிட்ட. அதே மாதிரி பேதுரு தான் செய்த தவறுதலை உணர்ந்து இயேசுவை நோக்கி பார்க்கிறாரு. அந்த மனம் கசந்ததை தேவன் உணர்ந்தார். அவனுக்கு மன்னிப்பு கிடைத்தது. கள்ளன் சிலுவையில் 2 கள்ளர்கள் அறையப்பட்டார்கள். ஒருத்தன் என்ன பண்ண? ஜஸ்டிஃபை பண்ணான். அடுத்தவன் நம்ம செஞ்ச தப்புக்கு நம்ம அடிக்கப்படுறோம், இவரோ ஒரு பாவம் செய்யாதவர் அண்ட் சொல்லி தான் உணர்ந்து, ஆண்டவரே நீர் அடியேனை நினைத்தருளும்,